கோமதி, ஏம்மா கோமதி. என்ன ஆயா? சாப்பாடு கடைக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியாம்மா? கடைக்கா? இதோ 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஏன் என்ன? ஒன்றும் இல்லடி, மதியானம் நான் சாப்பாடு செய்யல. அதான் நீ சாப்பாடு கடை வச்சுக்கிறியே, ரெடி பண்ணியிருப்ப. அதான் சாப்பாடு வாங்கலான்னு வந்தேன். இந்த அடி காசு டேபிள் மேலே யானத்தை வச்சுக்கிறேன் பாரு, அதில் போட்டு கொடுத்துரு. சரி சரி, இதை போட்டு எடுத்து இந்தாங்க. காயிலே என் கையில் போனி பண்ணியிருக்க. சாப்பாடு நல்லா ஓடும். மொத்த சாப்பாடையும் வித்துட்டு தான் நீ வீட்டுக்கே வருவ. என் கைராசி அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது என்னடி இது சாப்பாடு? ஒரு உருண்டை பிடிச்சி போட்டிருக்கான். குழந்தைக்கு கூட பத்தாது இந்த சாப்பாடு. நோண்ட இவகிட்ட போய் காசை கொடுத்து சாப்பாடு வாங்க நம்பரு. காசு மொத்தம் வேஸ்ட்டு. என்னதான் நோண்ட கழுவிய தனியா நின்று பேசுனுங்கிற? இந்த சாப்பாடு கடை வச்சுக்கிறாள் இந்த கோமதிய, அவகிட்ட சாப்பாடு வாங்க நம்பரு. இந்த சாப்பாடு குழந்தைங்க கூட பத்தாது, அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டுக்கிறான். எங்க காட்டு பாரு. எவ்வளோ இந்த சாப்பாடு? 5 ரூபாடி. சாப்பாடு காசு எல்லாம் வேஸ்ட்டு. 5 ரூபாயா? அவ ஒரு ஆளு சாப்பிட்ற சாப்பாடே 80 ரூபான்னு விற்கிறா. 5 ரூபாய்க்கு சோறு குழம்பு பொரியல் தொட்டுக்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீ இன்னும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இல்லைன்னு சொல்லாம உனக்கு கொடுத்துருக்குற, அதுவே மேலுன்னு சொல்லிட்டு போகல. இங்க நின்று கதை அழுகுறியா? உனக்கெல்லாம் முதல்ல கொடுத்தே இருக்கக்கூடாது. அதான் உனக்கு கரெக்டா நோண்ட கழுவின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓடி நோண்ட, உங்ககிட்டே வந்து காசு சொன்ன பெரிய இவ வந்துட்டா. ஓடி நோண்ட கழுவி, நோண்ட கழுவி. என்னடி என்னடி ஒரே சந்தோஷமா வந்திருக்கிற போல இருக்குது. முகத்துல அவ்வளோ பொலிவா இருக்கு. எல்லா சாப்பாடும் வித்துட்டியா? அதான் என் கையில காசு வாங்கிட்டு போனால, அதான் உன் மண்டை. இன்னைக்கு ஒரு சாப்பாடு கூட விற்கல. அப்படியே எடுத்துன்னு போன சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். எப்பவுமே 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். நான் இன்னைக்கு 7 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு ஒரு சாப்பாடு கூட யாரும் வாங்கல. மொத்த சாப்பாடே வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் காசு கிச தூக்கி நீ சாப்பாடு கீப்பாடு கேட்டு வந்தா உன் மண்டையை பொழுது மாவிளக்கு போட்டுருவேன். என்ன சொன்ன நீ? காயிலே என் கையில போனி பண்ணியிருக்க. சாப்பாடு நல்லா ஓடும். இதுக்கப்புறம் உன் நாத்த வாயை தூக்கி நீங்க வந்த என் வாய் பேசாது, கத்தி தான் பேசும். இந்த நாய் எந்த நாய் முகத்துல மூச்சுதோ? உன் மூஞ்சில தான் நாயே. காலங்காத்தால 3 மணிக்கு மார்க்கெட்டு கிளம்புனா ஒரு நாய் ஓடி வந்து ரோட்டு வாசல்ல மூத்திரம் பெய்யுது. எந்த நாய் பார்த்தா இந்த நாய். ஏன் நோண்ட கழுவிய? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? ரோட்டு வாசல்ல இப்படி வந்து மூத்திரம் பெய்யுற? காத்தோட்டமா போனாதான் எனக்கு பிடிக்கும்.